இந்த தடவை கொடுத்து நீங்க நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா இந்த முடிவில் இந்த ஜபம் பண்ணும்போது நான் பார்த்துட்டு உத்தரவு கேட்டாச்சு. இன்னைக்கு நான் உங்க அபிஷேகத்துக்காக ஜபம் பண்ண போகிறேன். எல்லாம் முடித்த பிறகு ஒரு தேவ மகிமை, ஒரு தேவ பிரசன்னம், தேவ வல்லமை இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரையுமே தொட்டு உங்களை நிரப்பி உங்களை அபிஷேகப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு முன்பு கர்த்தர் ஒரு காரியத்தை பேச விருப்பப்படுகிறார். என்னோட கூட சேர்ந்து எபிசேயர் 4வது அதிகாரம் வசனம் 29 எடுத்துக்கொள்வோமாக. ஒரு ஆளு எடுத்து வாசிங்க பார்ப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை இவ்வளவு காலமா இவ்வளவு ஆண்டா தடை செய்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு காரணம். ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டு நம்மளை நியமிச்சுட்டாரு, தெரிஞ்சு கொண்டாரு, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நம்மளுக்கு வார்த்தைகளை கொடுத்துட்டாரு, ஊழியக்காரனை வச்சுட்டாரு. ஆனா ஒரு காரியம், அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிக்காதபடிக்கு ஒரு காரியமும், இதுவும் ஒரு காரியம் தடையாக இருக்கிறது. என்ன என்றால் நம்ம பேசுற வார்த்தைகள். வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேசுங்கள் என்று. அப்ப அதே வேதம் சொல்லுகிறது, இதே வாயில நம்ம தேவனை துதிக்கிறோமா, இதே வாயில நம்ம மனுஷனை சபிக்கிறோமா? அப்ப இந்த வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம இருக்கிறது. இந்த மாதிரி வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிடிக்கல. ஆண்டவர் பிடிக்காதத ஒரு பிள்ளை செய்யும் பொழுது எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஒரு விடுதலை எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஒரு சுகத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஒரு நன்மையை எதிர்பார்க்க முடியும்? இங்க எத்தனை பேத்துக்கு 5 பிள்ளைங்க இருக்காங்க? கை தூங்க பாப்போம். யாருக்குமே இல்லை. எத்தனை பேத்துக்கு 6 பிள்ளை இருக்காங்க? கை தூங்க பாப்போம். 6 பிள்ளை இருக்காங்களாம்மா? எத்தனை பேத்துக்கு 6 பிள்ளைக்கு மேல இருக்காங்க? கை தூங்க பாப்போம். அப்படி இல்லை. சரி, எத்தனை பேத்துக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க? ஐயா, வெரி குட். ஐயாவுக்கும் அம்மாவுக்கும். எத்தனை பேத்துக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க? ஓகே, சூப்பர். இப்ப 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஐயா, அம்மா 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த 3 பிள்ளைங்கள்ல ஒரு பிள்ளை உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும். அந்த 5 குழந்தைல ஒரு பிள்ளை உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்கும். அது யாரு? உங்க சொல்ற பேச்ச கேட்டு, நீங்க சொல்றது உங்க கீழ் படிஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துற பிள்ளை மேல நீங்க என்னைக்குமே ஒரு ஸ்பெஷலா இருப்பீங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவனும் அவர் பிள்ளைகள் அவர் சந்தோஷப்படுத்தும் பொழுது, அவர் பிள்ளைகள் அவர் சொல்படி கேட்டு நடக்கும் பொழுது, அவர் பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது அவருக்கு ஸ்பெஷலா இருப்பார்கள் அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அவர்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை உயர்த்துவாரு. அவர்கள் கேட்கும் பொழுது உடனே காரியத்தை இறங்கி செஞ்சிருவாரு. அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் தடுத்து கொண்டே இருக்கிறது, நம்மளை முன்னுக்கு போக விடாம ஒரு காரியம் தடுத்து கொண்டே இருக்கிறது, நம்மள ஆசீர்வாதத்துக்கு பெற விடாம நம்ம வாய், நம்ம பேசுற வார்த்தைகள். கெட்ட வார்த்தைனா ஒரு சில பேர் என்ன நினைப்போம், கெட்ட வார்த்தை, அதாவது கொஞ்சம் 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 புரியுற மாதிரி பேசுறேன்னா கெட்ட வார்த்தை. நம்ம என்ன நினைப்போம், கொச்ச வார்த்தைகள் பேசுறது தான் கெட்ட வார்த்தைகள் நினைப்போம். ஆனா ஒரு ஆளை சபிக்கிறதே ஒரு கெட்ட வார்த்தை தான். அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் நாசமா போன்னு சொல்றதே ஒரு கெட்ட வார்த்தை தான். வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படிக்கு பேசுங்கள். அப்ப ஆண்டவர் என்ன விருப்பப்படுறாருன்னா, ஒரு ஆளை தூக்கி விடுற மாதிரி வார்த்தை இருக்கா, அதை பேசுங்க. ஒரு ஆளை உற்சாகப்படுத்துற மாதிரி வார்த்தை இருக்கா, அதை பேசுங்க. ஒரு ஆளை சர்ச்சுக்கு வர வைக்கிற மாதிரி இருக்கா, அதை பேசுங்க. சர்ச்சில் இருக்கிறவங்க
வெளியாகிற மாதிரி பேசக்கூடாது. நல்லா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சகோதரன் அந்த சகோதரிகிட்ட கூட்டாளி நண்பர் அந்த அல்லது சகோதரன் இன்னொரு சகோதரன் கூட்டாளி பிடிச்சிருவாரு. அதோட பார்த்தா 3 வாரம் சென்று சர்ச்சுக்கே வர மாட்டார். நல்லா சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த சகோதரி கொஞ்சம் க்ளோஸா ஆயிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சகோதரி ஒரு மாசம் கழிச்சு சர்ச்சுக்கே வர மாட்டாங்க, வேற எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க, அல்லது சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. இது என்ன காரியம்னா, பக்தி விருத்திக்கு ஏதுவா நம்ம பேசுறத நம்ம மறந்துட்டோம், நம்ம தவறிட்டோம். இது சாபமாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இது கர்த்தரோட பார்வைக்கு கோபமாக முடிஞ்சிடும். ஆண்டவர் சிலுவையில மரித்தது அவர் அந்நிய ஜனங்களா இருக்கிற நம்மளே ரட்சித்தாரு போல மற்ற ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு தானே சிலுவையில மரித்தாரு. இப்ப நம்ம மூலியமா கர்த்தரால ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படாம போகுது. இப்ப நம்ம மூலியமா சர்ச்சில் இருக்கிற ஒரு ஆளு பின்தங்கி போகிறாங்க. இப்ப நம்ம மூலியமா சர்ச்சுக்கு வந்துகிட்டு நல்லா இருக்கிறவங்க ஜெபம் பண்ணாம ஆயிடுறாங்க. அது நம்மளுக்கு சாபமாகத்தானே, அது கர்த்தருடைய கோபமாகத்தானே நம்மளுக்கு முடியும். அப்ப இந்த வாயில் வருகிற வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. இந்த வாயில வருகிற வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு போக முடியாம தடை செய்கிறது. வசனம் அதுதான் திட்டவட்டமா சொல்லுது பாருங்க. நீதிமொழி 18:21, மரணமோ ஜீவனோ எங்க இருக்குதான், அதில் பிரியப்படுகிறவர்கள். நீ நல்லா இருக்கிறதும் நாக்கு தான், நீ நாசமா போறதும். அதோட டீப்பா போய் பாருங்க அந்த வசனத்தை. மரணம் என்பது என்னது? சாவு, அதாவது அழிவு, நாசமா போயிடுவோம். கொஞ்சம் டீப்பா போவோமே அந்த வசனத்துல. அப்ப மரணமும் ஜீவனும், ஜீவன் என்பது என்னது? வாழ்வு. வாழ்ந்தா தான் நல்லா இருக்க முடியும். வாழ்வு இல்லைனாக்க ஒண்ணுமே இல்லைல்ல. சுவாசம் இருக்குது, வாழ்ந்தா சுவாசம் இருந்தா தான் நம்மளால நடக்க முடியும், தெம்பு இருக்கும், பலம் இருக்கும், ஓட முடியும், உற்சாகமா இருப்போம், கம்பீரமா இருப்போம். அப்ப நல்ல வாழ்வு இல்லாட்டினாக்க எப்படி நம்மளுக்கு மூச்சு இருக்கும், எப்படி நம்ம தெம்பா இருப்போம், எப்படி நம்ம பலமா இருப்போம்? அப்ப இந்த மரணமும் ஜீவனும் எங்க இருக்குதுனாக்கா அந்த அதிகாரம், நல்லா வாழ்றதும் நாசமா போறதும் எங்க இருக்குது? நாவுல இருக்கிறதா. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல வாழ்க்கை பிரவேசிக்க கர்த்தர் எல்லாமே நம்மளுக்கு தான் வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் ஆண்டு நம்மளுக்கு தான் வச்சிருக்கிறாரு. நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இங்க பத்தி பேசுறாரு பாஸ்டர். எஸ், அஃப்கோர்ஸ். என்ன தெரியணும்னாக்க பாஸ்டர் தேவ பிரசாத் கேளுங்க. என்ன தெரியணும்னாக்க என் மனைவிட்ட கேட்கணும். என்ன தெரியணும்னாக்க என் சபையில் உள்ளவங்கள்ட்ட கேட்கணும். இதை நான் சரியா கடிந்து கொள்ளுவேன், இதை நான் சரியா கொடுப்பேன். ஏன்னாக்கா இது ஆசீர்வாதத்தை தடுக்கிறது. அதை மீறியும் அப்படியே இருந்தாக்க அப்ப நீங்க அப்படியே தான் இருக்கு ஆகணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்காது. அப்ப மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படித்தான் நீங்க இருப்பீங்க. அதுதான் உங்களோட நீங்க புசிக்க போறீங்க. நீங்க நல்லதா பேசணும்னா நம்ம நல்லதா புசிப்போம். நம்ம கெட்ட கெட்ட காரியங்களை பேசிக்கிட்டு இருந்தோம்னா கெட்டதா தான் புசிப்போம். இந்த வாய் இருக்குத ஆசீர்வாதத்தை தடை செய்யுது. விசேஷமா ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுற வாய் இருக்குத, ஐயா அம்மா நான் உங்கள்கிட்ட சொல்றேன் கேளுங்க, அது நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடை செஞ்சிடும். ஒரு சாபத்துல அப்படியே சொருவி விட்டுரும். ஒரு முதல்ல ஒரு பார்ட்ஸை, ஒரு உடம்புல உள்ள பார்ட்ஸை கடிச்சு எடுத்து நேரா போய் குளத்துக்கு கீழே ஏதோ ஒரு இதுல சந்துல சொருவி விட்டுரும். அது அழுவி போன கட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுறது போல நம்ம வாழ்க்கை அப்படியாக போய் சொருவிக்கும். அது அழுவி டாக்டர் எடுத்து அது அந்த முதல்ல சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை ஆயிரும். ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமா யாராச்சும் பேசுனீங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில அடி உழுவ ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கையில வேதனை வர ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கையில நோய் வர ஆரம்பிக்கும், நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும். பிள்ளைகள் வீட்டுல இருந்து ஓடி போயிடுவாங்க. பிள்ளைகள் சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. கணவன் குடி பழக்கத்துக்கு அதிகமாகிடுவாரு. இல்ல நல்லா வேலை நல்லா பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தா இது விட்டு போயிடும்.
இந்த மாதிரி காரியங்கள்ல ஏதோ நல்ல சரீரமா இருந்தா ஏதோ ஒரு நோய் வந்து நம்மளை தாக்கிறோம். ஏன் தெரியுங்களா? ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுற காரியங்கள், ஊழியக்காரனை முன்ன கொட்டு பின்னாடி பேசுற காரியங்கள், இது கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்கிறது. கர்த்தர் பார்வைக்கு இது பிரியமில்லாம இருக்கிறது. ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிற தேவனாக இருந்தா, ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை கொடுக்கும் பொழுது நான் ரொம்ப தயங்கினேன். ஆண்டவர் நான் எப்படி பேசுறது அப்படின்னு. நல்லா இந்த 4 மீட்டிங்கும் அப்படி சூப்பரா அப்படி வேற லெவல்ல இருந்துச்சு. மலேசியால வந்து 1000 பேர் கூட்டத்துக்கு முன்பாடியே நேத்து கூட 2 ஊழியம், திருப்பதியில பெற்று 2 ஊழியம், அப்படி ஆண்டு வல்லமை இறங்கி வார்த்தையிலே எல்லாருமே தொடப்பட்டாங்க. எல்லாருமே ஆண்டவரோட பிரசன்னத்தை, ஆண்டு மகிமையை உணர்ந்து எல்லா ஜனங்களும் என்கிட்ட சொன்னாங்க. நேற்று ஈவினிங் கூட்டம் அப்பா கூட தேவ வல்லமை அப்படி மகிமையாக இருந்துச்சு. நாங்க ஃபீல்டுல இறங்கினா கையோட எல்லாரும் அபிஷேகத்தில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே அப்படி தப்பு 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 தேவ அபிஷேகம் வந்த கையோட எல்லாரையும் தொட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் ஒரு பக்கெட் விடுறாங்க. ஒரு அம்மா உளுந்து அப்படியே மண்ணுல கிடக்குறாங்க. ஐயோ பாஸ்டர் வந்து பாருங்க என்ன ஆச்சுன்னு இவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவர் சொன்னாரு, விட்டுருமா, அது தேவ மகிமை, நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அந்த நேரத்துல, விட்டுரு அது ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுன்னு. அப்படியே நிறைய பேர் விடுதலை ஆகுனாங்க. நிறைய ஒரு சில பேர் சுகம் உண்டாகுனுச்சு. ஆண்டவர் இப்படியாக மகிமையான காரியங்கள் செஞ்சாரு. ஆனா அந்த சர்ச்சில் என்ன ஆண்டவரே பேசணுன்ட்டு நான் ஆக்சுவலி வேற மெசேஜ் தான் எடுத்து வச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த மெசேஜ் தான் இந்த சர்ச்சில் நீ போய் பேசணும். நான் வரும்போது கூட ஊழியக்காரர்கிட்ட கேட்டேன், ஊழியக்காரரு என்ன பேசுறது என்னாச்சும். நான் எந்த ஊழியக்காரட்டுமே அப்படி கேட்க மாட்டேன், யாருக்கிட்டையும் அப்படி கேட்க மாட்டேன். ஆண்டவர் பாஸ்டர் தேவ பிரசாத் கூட 4 தடவை 5 தடவை நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது, பாஸ்டர் இந்த வார்த்தையை பேசுங்க அப்படின்னு. ஐ ஜஸ்ட் லீவ் இட் டு காட் அண்ட் தி ஹோலி ஸ்பிரிட். தேவ ஆவியானவருக்கு தேவனிடத்துல கொடுத்துட்டேன். அது ஆண்டவர் அவங்களை எப்படி நடத்துறாரோ அப்படியே நடத்தட்டும். நான் என்னோட மாம்சத்தை உள்ளுக்கு நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமர்ந்துருவேன். which is true. இது உண்மை கதைங்க. நான் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தை கொடுத்தாரு. நான் வந்துட்டு ஊழியக்காரர்ட்ட கேட்டேன், ஐயா நான் என்னாச்சும் வார்த்தை பேசணும்னு இருக்கிறீங்களா? அவர் சொன்னாரு, நான் ஆவிக்குரிய சபை, ஆவியானவர் வேற மாதிரி பேச சொன்ன நான் பேசலாமா? அதுக்கு தானே ஆவிக்குரிய சபை, பேசுங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இங்க வந்து நிற்கும் பொழுது நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன், உணர்றேன். தேவன் உங்கள் அனைவரையும் ரொம்ப 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 நேசிக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு தேவன் நேசிக்கிறவங்களை தான் சிந்திக்கிறாரா, அவரிடத்துல சேர்த்து கொள்ளுகிற அவர் கடிஞ்சு கொள்ளுகிறாரா. யாருக்கும் தெரியாதத ஆண்டவர் எனக்கு தெரிவிப்பாரு, நல்லா விளங்கி கொள்ளுங்க. யாருக்கும் காட்டாதத ஆண்டவர் எனக்கு காட்டுவாரு. அது என்னோட கிருபை, அது நான் பெற்ற அபிஷேகம் வரும், அது எனக்கு கிடைச்ச சுத்த கிருபை, மகா கிருபை. அது நான் ஒருபோதும் சந்தேகப்பட மாட்டேன். அப்பதான் நான் விளங்கி கொண்டேன், ஓகே ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த நாள்ல செய்ய இருக்கிறாரு. இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு லெவல், இப்ப ஒரு லெவல் இருப்பீங்க, இந்த படி இருக்கும், இப்ப இந்த படியை விட்டு இன்னொரு படி மேல போய் நிக்க போறீங்க. ஹல்லேலூயா. நல்ல தேவனை மகிமைப்படுத்துவோமா எல்லாரும் சேர்ந்து? நான் பார்க்கிறேன் நீங்களாம் வெரி குட், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் தயங்கி தயங்கி தான் இங்க வந்தேன். ஏன் தெரியுங்களா? மலேசியா தேசம்னா வேற. என்னாண்டவரே வெளியே போயிருக்கிறேன், சூப்பரான வார்த்தையை கொடுங்களேன், அப்படி இங்க பேசும்போது அங்க பறக்கணும், அபிஷேகம் நிரம்பணும் அப்படின்னு சொன்னேன். அது கடைசியா இருக்கியா? இந்த வார்த்தையை பேசுன ஆண்டவர் சொல்றாரு. அந்த அனாயிண்டிங், அந்த அபிஷேகம், அந்த வல்லமை அது இறங்குறது தான், அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஆனா அந்த காரியம் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு தடையாக இருக்கிறது. இந்த காரியம் தான் நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல ஒரு சில பேர் நம்ம யோசிப்போம், என்னடா இது போராட்டமா இருக்குது, வீட்டுல சர்ச்சுக்கு போறோம், பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், எல்லாமே செய்யறோம்,
ஆனா என்னடா இது பிரச்சனையாவே இருக்குது. பாஸ்டர்ட்ட சொன்னாக்கா அவர் என்னாச்சும் நினைச்சுக்குவாரு, வேற எங்க போய் சொன்னா என்னாச்சும் நினைச்சுக்குவாரு. ஆனா நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம சொல்லாம நம்ம தப்பான இடத்துல சொல்றதுனால தான் அது பிரச்சனையாவே ஆகுது. பிரியமானவர்களே, இருக்கிறீங்களா? அப்ப நம்ம நல்லா வாழ்றதும் நம்ம அழிஞ்சு போறதும் அந்த நாவல தான் இருக்குது ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம பேசுற விதத்தை நம்ம மாத்த வேணும். ஒரு பிள்ளையாண்டான் இருக்கான், ஒரு அம்மா சொல்றாங்க, நீ உருப்படவே மாட்டடா, நீ நாசமா போயிருவடா, நீ பாடுறா கஞ்சா ஃபிட் அடிக்கிறவங்க கூட போய் அப்படியே தெரு தெருவா டாக்ஸ் அடிச்சு நீனும் அலைய போறடா. அப்படித்தான் ஆகுவான், அப்படித்தான் ஆக போறான் அவன். உங்களை அறியாம ஒரு விதையை நீங்க விதைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த சர்ச்சுக்கு அங்க ஒரு சர்ச் இருக்கு, அந்த சர்ச்சுக்கு போனாக்க ஐயோ எல்லாம் விடுதலை போடுறாங்களா பிள்ளை, அவியானவர் அப்படியே வந்து இறங்கி முடிஞ்சு போ, அவ்வளவுதான் சாப்டர். எப்ப ஒரு சர்ச் ஒரு பாஸ்டரை நம்ம தப்பா சொல்லிட்டோமோ அப்பொழுது சாபம் நம்ம வீட்டு வாசப்படியில வந்து முன்னுக்கு படுத்துருச்சு. சாபம் நம்ம வீட்டு வாசப்படி முன்னுக்கு படுத்திருக்கும் பொழுது எப்படி ஆசீர்வாதம் உள்ளுக்கு நுழையும்? எப்படி ஒரு செழிப்பு உள்ளுக்கு நுழையும்? எப்படி ஒரு மேன்மை உள்ளுக்கு நுழையும்? எப்படி பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கும்? எப்படி கணவன் நல்லா மனம் திரும்புவாரு? பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தையை பேசுங்க. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு எப்படின்னா இந்த உலகம் எப்படின்னா ரொம்ப போராம்படுறது. ரொம்ப ஒருத்தவங்க நல்லா இருந்தா நம்ம சந்தோஷப்படணுங்க. ஒருத்தவங்க நல்லா இருந்தாக்க நம்ம மகிழ்ச்சி அடையணும். நல்லா இருக்கிறான் பாரு, அவன் காடி அப்படியே அழுவுல போயிட்டு ஒரு பாத்தாரில் விழுவணும். அது என்ன சொல்லுவாங்க? காரு பாதிச்சுப்பாங்க. காடி இல்லை, காரு பாரு, கார் பாய்க்கிறான் பாரு, எப்படிதான் பாய்ச்சோனோ ஏதாச்சும் கெட்ட வழியில செஞ்சு பாய்ச்சுப்பான். அவன் ஓட்டிக்கிட்டு போகும்போது யாரையாச்சும் அடிச்சு சாவடிச்சு உள்ளுக்கு போயிடணும். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்போம், சூப்பரான மைண்ட்ல. அது எப்படிங்க நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கறது? வேதம் சொல்லுகிறது பாருங்க, மேத்யூ 12வது அதிகாரம் 36, 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை சொன்னவர் யார் தெரியுங்களா? இது சொன்னவர் யாரு? பக்கத்து வீட்டில் உள்ளவரா? அந்த ஆண்டியா, சிஸ்டரா, பக்கத்தில் இருக்காங்க அந்த சிஸ்டரா? இதை சொன்னவர் நான் ஆதியும் ஆல்பாவும் உடையவராக இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், ஆல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன் என்று சொன்னவர், திருவுளம் பற்றினவர். அல்லேலூயா! அப்படியாப்பட்ட தேவன். நானே அவர் என்று நீங்க விசுவாசிக்கலனாக்க உங்கள் பாவங்களில் தான் நீங்க செய்வீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தேவனுக்கு ஈக்குவலா இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமா இருந்தோம், அவர் கொஞ்சம் கூட கொள்ளை ஆடின பொருளா நாம தன்னை தாழ்த்தி கீழே வந்தாராம். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா பிதா யாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். டோன்ட் வெரி, நீங்க ஒன்னும் குழப்பம் வேண்டாம். அதான் பிலிப்புட்ட சொல்றாரு, நீங்க ஒன்னும் அதுல குழம்ப வேண்டாம். பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோட கூட இருந்தேன், யாருன்னு நீ அறியலையா? என்ன எப்படி பிதாவே எங்களுக்கு காண்பியும் நீ கேட்கிற அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்ப இவர் யாருன்னு தெரிஞ்சுட்டாலுமே போதும். அப்படியாப்பட்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இப்ப படிங்க சிஸ்டர். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த தப்பான வார்த்தைகள் பேசுறதுனால, இந்த தப்பா பேசுறது சொல்றதுனால, இந்த கெட்ட வார்த்தைகள் பேசுறதுனால நம்மளை எங்க போய் கொண்டு போய் நிப்பாட்டுறது பாருங்க? நியாய தீர்ப்புல கொண்டுட்டு போய் நிப்பாட்டிருது. ஹலோ, நியாய தீர்ப்பு என்ன தெரியுங்களா? இந்த உலகம் அழிவு
வரும்பொழுது யாரு சொர்க்கம் யாரு நரகம் அப்படின்னு ஆண்டவர் அங்க நியாயத்திருக்கிற நாள். இங்க இருக்கிறீங்களா? இந்த தப்பான வீணான வார்த்தைகள் பேசுறது நம்மளை எங்க போய் கொண்டு போய் படுத்துருக்கா? நியாய தீர்ப்புல போய் கொண்டு போய் கணக்கு காட்டுத்தான் ஆகணும். கணக்கு கொடு. இந்த நாள்ல இந்த நேரத்துல இந்த ஊழியக்காரரை பத்தி அப்படி பேசுறேன். நல்லா இருந்த பையன், அந்த பையனை அப்படி சொல்லி அவன் டிராக்ல விழுந்து சர்ச்சுக்கு வராம இப்ப பாவத்துல ஜீவித்து கொண்டு என்ன மறுதளிச்சுட்டான். இந்த நியாய தீர்ப்புக்கு இந்த காரியத்துக்கு நீ கணக்கு வை. நம்ம பேசுற வார்த்தை ஒரு ஆளை விளைவிச்சிடும். உண்மையா? ஐயா உங்க பேர் என்னது? மதிசெல்வம். ஐயா உங்க பேர் என்னது? பிரபாகரன். ஐயா பிரபாகரன், இந்த மதிசெல்வம் இருக்காரு ஒரு வீணா போனவர். அவர் சொல்றாரு பிரபாகரனை பாய்க்கவே முடியாதுன்னு. பிரபாகரன் சர்ச்சில் இருந்த ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுகிறாரு. பிரபாகரன் எப்படா போவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. இந்த வார்த்தையை நான் ஐயா கொஞ்சம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். மனுஷனோட சூழ்ச்சியும் பிசாசோட சூழ்ச்சியும் இந்த நேரத்துல நான் முறியெடுத்து போடுக்கிறேன். இப்ப நான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது அவர் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் என்ன நினைப்பாரு? நான் ஒன்னத்துக்குமே புரிஞ்சன ஆகுவேன். நான் எப்ப போனேன் இருக்கேன். அவர் ஆராதனை செய்ய முடியுமா? கருத்தை நெருங்க முடியுமா? அப்ப அப்படியே அவரோட ஆவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு போவோம். ஜபம் பண்ண முடியாம ஆயிரும், பைபிள் படிக்க முடியாம ஆயிரும். நல்லா சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்த மனுஷன் இப்ப ஒரு மாசத்துல 3 தடவை வர ஆரம்பிப்பாரு. என்னய்யா இன்னொரு வாரம்? இல்ல பாஸ்டர், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டேன் பாஸ்டர். இல்ல பாஸ்டர், எங்க சின்னம்மா பொண்ணு அடிபட்டு சீரியஸா இருக்கிறாங்க பாஸ்டர். எங்கம்மா சர்ச்சுக்கு காணோம்? இல்ல பாஸ்டர், எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல பாஸ்டர், நான் தான் பாஸ்டர் வீட்டுல இருந்து பார்த்துக்கணும். 2 காரியத்துக்கு தான் சர்ச்சுக்கு போ வேணாம். ஓகே, லைசன்ஸ் அப்ரூவ். அதாவது நான் அப்ரூவ் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் விலகுது தானே, விலகும் தானே. லைசன்ஸ் அப்ரூவ் பண்ணிட்டேன். என்னத்துக்கு தெரியுங்களா? ஒண்ணு கேட்டா சொன்னாரு விலங்கல ராபோஜனமா? இல்ல 2 ரீசனுக்கு தான் சர்ச்சுக்கு வராம இருக்கணும். கல்யாணமா? வராம இருக்கு. 2 காரணத்துக்கு தான் சர்ச்சுக்கு வராம இருக்கணும். 2 ரீசன். அது என்ன ரீசன்? விளங்கல ஐயா, என்ன சொன்னீங்க? ஓகே, 2 ரீசனுக்கு தான் நீங்க சர்ச்சுக்கு வராம இருக்கணும். என்ன ரீசன்? யாரும் என்னமோ சொன்னீங்க. பாஸ்டர் டேனியலா? சொல்லுங்கய்யா. இல்ல சொல்லுங்க, அடிக்க மாட்டேன், தைரியமா சொல்லுங்க. ஒண்ணு வரணும். வெரி குட், பாயிண்ட் பிடிச்சிட்டீங்க. சர்ச்சுக்கு வராதது 2 ரீசன் தான் இருக்கணும். ஒண்ணு மரணம், ஒன்னொன்னு உடம்பு இல்லைன்னா கூட சர்ச்சுக்கு வரணும். கிட்ட வந்துட்டீங்க. இல்ல, சர்ச்சுக்கு வராது 2 காரணமா தான் இருக்கணும். ஒண்ணு மரணமா இருக்கணும். யார் மரணம்? நம்ம மரணம், வேற ஆள் விட்டு மரணம் இல்ல. சர்ச்சுக்கு வந்துட்டு மரணத்துக்கு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. நம்ம மரணமா இருக்கணும். இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிஜன் வச்சு சீரியஸா படுத்த படுக்கையில் இருக்கணும். இந்த 2 காரியத்துக்கு தான் நம்ம சர்ச்சுக்கு வராம இருக்கணும். மற்ற ரீசன் நாட் அக்செப்டட். எந்த காரணமோ எடுத்துக்கொள்ளப்படவில்லை. சொல்லுகிறாங்க, இல்ல பாஸ்டர், என் சின்னம்மா பொண்ணுக்கு திருமணம் பாஸ்டர், அதான் பாஸ்டர். 3 வாரம் ஆயிடுச்சு. இப்ப அவரு மூஞ்ச பார்க்கும் போது மதி அழகனாங்க, அழகா தான் இருக்கீங்க. வெரி குட், பேருக்கு தகுந்தாப்புல இருக்கிறாரு. சூப்பர். இப்ப அந்த ஐயா சொல்ற மறுபடியும் கேப்டன் பிரபாகரன்,
அப்ப அவர் மூஞ்ச பார்க்க வந்துட்டான். வந்தானே என்ன சொன்னான், இவன் மூஞ்ச பாக்கி எனக்கு எரிச்சலா இருக்குது, இவன் மூஞ்சாக்க பாக்கி எனக்கு கடுப்பா இருக்குது. மறுபடியும் இப்போ இன்னொரு வாரம் சேர்ச்சுக்கு வர மாட்டாரு. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. பாஸ்டர், நான் உடம்பு முடியாம கால் வெளியில இருந்தேன், யாராச்சும் ஒரு ஆள் வந்தாங்களா, என் கால் வெளியில துடிச்சுக்கிட்டு நான் வீட்டுல இருந்தேன். ஆனா இவ்வளவு நாள் அந்த கால் வெளியிலயே வந்திருப்பாரு. அப்ப இப்போ ஒரு மனுஷன் ஏன் சேர்ச்சுக்கு வர முடியாம ஆயிடுச்சு, ஏன் சேர்ச்சுக்கு வர முடியாம ஆயிடுச்சு, ஏன் வாயினால. அப்ப மனுஷன் பேசுகிற வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும். இதுல இருந்து எந்த மனுஷனும் தப்பிக்க முடியாது. அது நானா இருக்கலாம், அது நீங்களா இருக்கலாம், அது இங்க இருக்கிற ஊழியக்காரங்க, நாங்க எல்லாருமே யாரா வேணுமானா இருக்கலாம், யாருமே தப்பிக்க முடியாது. அதாவது ஆசீர்வாதத்துக்குள்ளாக பூமியிலே பெற்றுக்கொள்ள முடியாது, பரலோகத்திலேயும் நம்ம ஆசீர்வாதத்துக்குள்ள பெற்றுக்கொள்ள முடியாது. கணக்கு ஒப்புவிச்சு ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் we enter into heaven or not, God will decide. நம்ம பரலோகத்துக்கு பிரவேசிக்கிறோமா இல்லையா, அதுக்கப்புறம் ஆண்டவர் தான் அதை முடிவெடுப்பார். ஏன்னா நியாயம் தீர்க்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான், வேற யாருமே நியாயம் தீர்க்க மாட்டாங்க. அப்ப நம்ம வீணான வார்த்தை பேசும் பொழுது கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட அவன் ஒரு வருங்காலத்துல ஒரு ஊழியக்காரன் அவனா இருப்பான். நீ வீணா நாசமா ஆயிடுவாடா, போறியா புறம்போக்கு போடாடி, அவன் புறம்போக்கா தான் போறான். அப்ப ஒரு பையனோட வாழ்க்கை அழித்தது நம்ம வார்த்தை. என்ன மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் அல்லவா இருக்கிறது. நீ விடுபட மாட்ட. நீ பாரு, எங்கேயாச்சும் போ, மொத்துப்பட்டு ஒரு குடும்பக்கார மாமியார் கையில மிதிப்பட்டு சாவ போற, அப்படிதான் ஆகுது. மாமியார் கையிலேயே கொடுப்பட்டு சாவ. இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க, இப்ப புது ட்ரெண்ட் என்னதுன்னா, மாமியாருங்க மருமகளுங்களை கொடுமைப்படுத்தின காலம் இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மருமகளுங்க மாமியார்களை கொடுமைப்படுத்துற காலம் ஆயிடுச்சு. I tell you one thing, நான் உங்கள்கிட்ட ஒரு காரியம் சொல்றேங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தடையா இருக்குது. நம்ம எல்லாமே நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் நம்மளை அறிந்தார், தெரிஞ்சு கொண்டார். ஆனா இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடை செய்வது. என் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லுவேன், எனக்கு பாஸ்டர் தேவபிரசாத் அடிக்கடி மலேசியாவுக்கு வந்தாக்க நான் ஒரு நாள் பொறுக்க முடியல, கேட்டுட்டேன் என்னடா இது இவர் அப்படின்னு. நான் கேட்கணும் இப்ப மறந்துடுவேன். அப்புறம் அவர் கூட ஃபெலோஷிப்ல அப்படி இப்படி இருக்கும்போது மறந்துடுவேன். வந்து நின்றுட்டு இப்படி சொல்லுவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப வந்தாலும் வருஷத்துல 2 வாட்டி வந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாரு, ஒரு வாட்டி வந்தாலும் அப்படி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பேர் பாஸ்டர் தேவபிரசாத், நான் ஆந்திரா பிரதேசத்துல வந்திருக்கிறேன், சித்தூர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு 4 பிள்ளைங்க, ஒரு மனைவி அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நான் யோசிப்பேன், நான் உள்ள கேட்பேன், அப்ப எங்களுக்கெல்லாம் நான் 10 பொண்டாட்டியை வச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இவரு என்ன எப்ப பார்த்தாலும் வந்து எனக்கு 4 பிள்ளைங்க ஒரு மனைவி. அப்ப இப்படி தொடர்ந்து கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாரா. எனக்கு ஒரு நாள் தாங்க முடியல, எங்க ஊழியத்துக்கு கூட்டு போனா அதை விடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் எப்படியாச்சும் இருந்துடும். அப்புறம் 20 நாள் மலேசியால இருந்தா 20 நாளும் ஊழியம் இருக்கும். அப்ப அந்த 20 நாளும் கூட்டு போவேன். அந்த 20 நாள்லயும் ஒவ்வொரு சர்ச்சிலும் அப்படித்தான் சொல்லுவாரு. ஒரு நாள் எனக்கு தாங்க முடியல, மறக்கல. அப்படியே டின்னர் சாப்பிடும் போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, பாஸ்டர் உங்கள்கிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி சொல்லுங்கய்யா. எனக்கு 4 பிள்ளைங்க ஒரு மனைவின்னு சொல்றீங்களா? ஆமாய்யா, அதுல சந்தேகமே இல்லை. அப்ப எங்களுக்கெல்லாம் என்ன 4-5 பொண்டாட்டியை வச்சு அளந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டேன். அது அப்படி இல்லையா அப்படின்னு சமாளிக்க பார்க்கிறேன். அதனால இன்னைக்கு நான் பாஸ்டரோட காரியத்தை நான் கொஞ்சம் திருடிக்கிறேன். எனக்கு 6 பிள்ளைங்க ஒரு மனைவி. சூப்பர்ல. என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுப்பேனாக்க, முதல்ல கர்த்தர் உன் வாழ்க்கையில சேர்ச்சுக்கு மட்டும் வரல, ஸ்லிப்பர்லயே அடிப்பேன். என்னடா பாஸ்டர் இப்படி பேசுறாரு, விளக்கமாறு கூட விழுவோம். ஆண்ட விஷயத்துல விளையாடாத.
நீ பெரிய பிசினஸ் மேனா இருக்கு. என் பெரிய பையன் பிசினஸ் செய்யறான். பெரிய பையன் லாஜிஸ்டிக்ல பிசினஸ் செய்யறான். ரெண்டாவது பையன் லாஜிஸ்டிக்ல பிசினஸ். என்னது பார்த்துருக்கு பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்களா? அது ஒன்றும் பெருசுப்படுத்தாதீங்க. நான் ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனா பட் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். என்ன தெரியுங்களா? 26, 27 வயசுல தான் நீ கல்யாணம் பண்ணணும். இந்த 19 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இந்த 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா நானே உன் காலை உடச்சு போட்டுருவேன். பரவாயில்ல, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். எதுவா இருந்தாலும் 26, 27 லைஃப்ல ஆண்டவரை வை, தசம பாகத்தை போடு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, ஆண்டவரை வாழ்க்கையில் வை, பிசினஸ் நல்லா செய்யு, வீடு வாங்கு, கார் வாங்கு. பண்ண வச்சிருக்கீங்க ஒன்று ஒரு வீடு தான் அவங்க வாங்கணும். அப்ப எல்லாத்துக்குமே என்ன சொல்லி கொடுப்பேனாக்க, என் பெரிய பிள்ளைங்கள சிறு பிள்ளைங்க வரைக்கும் ஆலயத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, வருகிற ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை என்னைக்குமே கொடுத்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. உன் வாயால ஒரு காரியமும், ஒரு நஷ்டமும், ஒரு பொல்லாப்பும் நேரிடக்கூடாது. அதனால பிரியமானவர்களே, நம்ம வாய் வார்த்தை இருக்குத ஆசீர்வாதத்தை தடை செஞ்சிடும். வசனம் 37 சொல்லுது பாருங்க. அதே மேத்யூ. ஏனெனில் உன் வார்த்தைகளால நீ நல்லவனு தீர்க்கப்படுவ, அல்லட்டினா உன் வார்த்தையால தான் நீ மாட்ட போற. நீ நல்லவனா இருந்தாலும் உன் வார்த்தையில தான் போகுது. நீ கெட்டவன் சொல்றதுக்கும் உன் வாய் தான். அதுக்கு மேல வசனங்கள் சொல்லுது பாருங்க. நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காதா? கெட்ட மரம். அப்ப நல்லத பேச தெரியணும் நம்மளுக்கு. ஒரு ஆள் உளுந்து கிடக்குறாங்களா, அவங்கள போய் கை கொடுத்து தூக்குங்க. ரட்சிக்கப்படும் போது நம்ம பேர் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். எந்த புத்தகம் சொல்லுங்க? ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகம் இருக்கிறது. நம்ம செய்யற நன்மை தீமை எல்லாமே அதுல எழுதப்பட்டு ரெக்கார்ட் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம செய்யற நல்ல காரியம் எல்லாமே, நம்ம செய்யற கெட்ட காரியம் எல்லாமே அதுல எழுதப்பட்டு கொண்டு இருக்குது. அதனால பிரியமானவர்களே, சகோதரிகளே, உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லுகிறேன், உங்க புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு. நீங்க எடுக்க வேணாம், நான் சொல்றேன், டச் பண்ணிட்டு போறேன். எடுத்தாக்கா கொஞ்சம் லேட் ஆயிரும். நான் கொஞ்சம் இது பண்ணி நான் நேரத்தை கொஞ்சம் இது பண்றதுக்கு, ஏன்னா உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் பிளஸ் பண்ணி போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். பாருங்க, மனைவிகளே உங்களை புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் வந்து வேதம் சொல்லுகிறது. இதனால வசனத்துக்கும் போதகத்துக்கும் கீழ்ப்படியாம எதிர்த்து நிக்கிற ஒருவன் உங்கள் நடக்கையினால திருவசனத்துக்கு திரும்புவான் என்று வேதம் சொல்லுகிறது. விளங்குனவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. அப்ப ஸ்திரீகள் தன் கணவனை குறித்து வெளியே தப்பா பேசினா எப்படிங்க? கணவர்களும் தன் மனைவியை குறித்து தப்பா வெளியே பேசினா எப்படிங்க? என்னங்க இது நியாயம்? இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிறது 4 செவத்துக்குள்ள முடிக்கிறதாக இருக்கணும். ஜெபம் பண்ணணும் உங்க கணவனுக்காக, உபவாசம் எடுக்கணும் உங்க கணவனுக்காக. என்னைக்காச்சும் கணவன் மனைவிக்காக உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காச்சும் மனைவி கணவனுக்காக உபவாசம் எடுத்தா? ஐயோ பாஸ்டர், நிறைய உபவாசம் போட்டேன் பாஸ்டர், இங்க இருந்து திருப்பதி வரைக்கும் நடந்து போயிட்டேன். யாரு உங்களை திருப்பதிக்கு நடந்து போக சொன்னா? நேரா போய் முட்டி போட்டு தேவ சமூகத்தில் உட்காருங்க. இது யாரும் திருப்பதிக்கு நடந்து போக சொல்லல. அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள், அவன் வீணா போனவன் எப்ப சாவான் இருக்கிறான் பாருங்க. ஏதாச்சும் ஒரு இதுல செத்து போயிடுவான். அப்புறம் செத்து போன பிறகு ஐயோ என்னை விட்டு பேட்டி, ஐயா நீ இல்லாம இப்ப யாரு இருக்கிறா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க வேண்டியதாயிரும். இங்க இருக்கிறீங்களா? அப்ப இந்த வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம்.
இந்த வாயில வர வார்த்தை தான் நம்மளோட ஆசீர்வாதத்தை தடுக்கி வச்சு. உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க. நீ நல்லா இருப்பாரு, நல்லா ஓடுடா, விளையாடுடா, நல்லா வாடா அப்படின்னு. என் பையன் வந்துட்டு 15 வயசு, 4வது பையன், ஃபுட்பால் பிளேயரு. ஸ்பெயின் செலெக்ஷனுக்கு அவன் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பாஸ் ஆகிட்டான். இப்போ இன்னொரு ஃபைனல் கேட்டகரி, இந்த கேட்டகரியில் அவன் பாஸ் ஆகிட்டானாக்க அவன் ஸ்பெயின் செலெக்ஷன் போயிடுவான். நான் ஒன்று தான் அவன்கிட்ட சொன்னேன், நீ நல்லா ஜெபம் பண்ணு. இந்த ஸ்பெயின் செலெக்ஷன் நீ பாஸோ நீ ஃபெயிலியரோ நோ ப்ராப்ளம். ஆண்டவர் எதுவுமே தப்பு பண்ண மாட்டார். நீ பாஸ் ஆனா டேடிக்கு சந்தோஷம், நீ அதில் பாஸ் ஆகல ஃபெயில் ஆகிட்டா கூட நோ ப்ராப்ளம். God has a different plan in your life அப்படின்னு சொல்லி. அதுக்காக நீ சோர்ந்து போயிடாத. தப்பு பண்ணிட்டா கூப்பிட்டாச்சு அழகா சொல்லுவேன், இப்படி செய்யறது எனக்கு பிடிக்கல. நான் கொடுக்குற சுதந்திரம் முதல்ல ஆண்டவர் தான் உன் வாழ்க்கையில. ஆண்டவருக்கு விரோதமா என்னாச்சும் செஞ்ச உன்னோட சுதந்திரத்தை அப்படியே நான் பறித்துக் கொள்ளிடுவேன். நான் கொடுக்கவே மாட்டேன், எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவேன். உனக்கு பூட்ஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன், உனக்கு ஷூ வாங்கி கொடுக்க மாட்டேன். அப்படி கிழிஞ்ச ஷூவை தான் போட்டு போகணும், உண்மையா. ஆனா என் பிள்ளைங்களை ஒரு நாள் கூட நான் சபிச்சது கிடையாது. என் பெரிய பையன் நான் ஊழியக்காரன் தான், ஆனாலும் இதை நான் சொல்றேன். இதை சொல்றதுக்கு நான் வெட்கப்பட வேண்டியதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னாக்க நான் சொல்றதுனால ஒரு ஆளுக்கு ஒரு 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 மாற்றம் உண்டாகுறதுனாக்க, ஒரு ஆளுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு திருப்பம் உண்டாகுறதுனாக்க எனக்கு சந்தோஷம். நான் தகுதிமா சொல்லுவேன். என் மூத்த மகன் என்னைக்குமே எனக்கு பெரிய சவாலாக இருந்தான். அவன் படிக்கிற காலத்தில் ரொம்ப 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 சவாலாக இருப்பான். அதாவது சவால்னா என்கிட்ட சண்டைலாம் கொடுக்க மாட்டான், என்கிட்ட ஏற்றுலாம் பேச மாட்டான். நான் அடித்தா கூட அப்படியே வாங்கிட்டு பேசாமல் இருப்பான். இப்போ கூட நான் அரைஞ்சிட்டேன். இப்போன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு 6 மாதம் முன்னுக்கு சேர்ச்சுக்கு லேட்டாக வந்துட்டான். என்ன டைம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். 24 வயசு பையன், என்ன நேரம்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்கே பேட்டாயமா அப்படின்னு நேராக கீழே போனேன். ஒன்றும் செய்யல, 15 அறை கொடுத்தேன். ஏன் சேர்ச்சுக்கு வர லேட்டு அப்படின்னு. இல்லைப்பா அப்படின்னு சொன்னான். மறுபடியும் இன்னொரு அறை கொடுத்தேன். நான் சொன்னேன், ஆண்டு விஷயத்தில் விளையாடாத, என்னவா இருந்தாலும் ஆண்டு சமூகத்துக்கு வந்துட்டு அப்புறம் நீ போ. ஏன்னா என் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் என்ன நடத்துறேன், அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைங்களை நம்ம தான் நடத்தணும். அப்ப வர பாருங்க, இப்ப பெரிய சவாலா இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே சரி இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன். ஸ்கூல்ல நம்ம சுட்டித்தனம் பண்ணிடுவான், அப்படி பண்ணிடுவான், படிக்க மாட்டான், ஃபெயில் ஆயிடுவான். ஐயோ சரியான எனக்கு மண்டலம் வலிச்சதில்லை. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு வயிறு வலி கூட வந்ததில்லை. என் வாழ்க்கையில ஒரே ஒரு வலி தான் நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், பல்லு வலி. அதை தவிர்த்து இந்த மண்டை வலி, இந்த வயிற்று வலி, இந்த மூட்டு வலி அதெல்லாம் அனுபவப்பட்டது இல்லை. அது என்னாச்சும் ஸ்போர்ட்ஸில் அப்படி கொஞ்சம் அப்படி ஆக்டிவாக இருக்கிறதுனால, ஃபுட்பால் ரன்னிங்லாம் அப்படி போடுறதுனால சம்டைம்ஸ் அது வந்துட்டு மசில் பூல் ஆகும். அப்போ மசில்ஸ்லாம் கொஞ்சம் வெளிக்காக இருக்குமா, தட்ஸ் நார்மல். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக விசேஷமாக இது முக்கியமாக மும்மரமாக ஏதோ ஒரு பார்ட்ஸ் எனக்கு வெளிச்சது கிடையாது. என் பிள்ளை சேர்த்து கூட எனக்கு வெளி கிடையாது. எனக்கு அந்த சவாலை நான் ஏற்றுக்கிட்டேன். சரி இந்த சவாலை நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் பிரியமானவர்களே, ஒரு நாள் கூட என் பிள்ளைய நான் தகாத வார்த்தையை சொல்லி பேசினது கிடையாது. என்னதான் சுட்டித்தனம் சரியான பிரச்சனையான காரியம் செஞ்சுட்டு வந்தாலும் நான் கூப்பிட்டு வச்சு அடிப்பேன், கண்டிப்பேன். என் வாயில உள்ள வார்த்தையை மாத்திரம் நான் தப்பா சொன்னதே கிடையாதுங்க. நான் பலிப்பீடத்துல நின்று இதை சாட்சியாக சொல்லுகிறேங்க. ஹல்லேலூயா. நான் சவாலை ஏத்துக்கிட்டேன், பையனை உருவாக்கினேன். இன்னைக்கு அவன் ஒரு பிசினஸ் செஞ்சு ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறான். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேவனை நல்லா மகிமைப்படுத்தணுங்க. நீங்க அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளும். தேவனை நல்லா மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்துற பிள்ளைகள் தான் அவருக்கு பிடிக்கும். மேக்சிமமா ஆண்டவரை உயர்த்தணும். இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு தெரிஞ்ச ரகசியம், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கேட்டுக்கீங்க. நம்ம மேக்சிமமா நல்லா எவ்வளோ கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ ஆண்டவரை ஆராதிக்க முடியுமோ, எவ்வளோ கர்த்தர் நாமத்தை நம்ம உயர்த்த முடியுமோ மேக்சிமம் நம்ம உயர்த்தணும். அப்படி செஞ்சுட்டோன்னு வச்சிங்களேன், எல்லாமே கிடைச்சிடும்.
This is the secret. இது ரகசியம், தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப வசனம் 36 எடுத்து வாசிங்க. முப்பத்தி 12:36. மன்னிங்க 37 அதை படிச்சுட்டோம். ஏனெனில் உன் வார்த்தைக்குனால நீ நீதிமான் ஆக்கப்பட்டாய், அல்லது உன் வார்த்தைக்காக குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்ப இந்த வாயில வருகிற வார்த்தை தான் நம்ம நல்லவங்களும் ஆக வைக்குது, நம்மளை கெட்டவங்களாக ஆக வைக்குது. நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்காது. கெட்ட மரமானது, இந்த மரம் நல்லதா கெட்டதான்னு மன்னிக்குவோம், இந்த மரம் நல்லதா கெட்டதான்னு எஸ் இந்த கனியை வச்சு தான் பார்ப்பாங்க. இந்த மரம் எப்படியாப்பட்ட மரம்னு பாஸ்டர் தேவபிரசாத் வந்து இங்க நின்று சொன்னார் பார்த்தீங்களா? நல்ல ஒரு அன்பான மனுஷன். நான் ட்ராமாலாம் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த வேஷம்லாம் போட தெரியாது. எனக்கு வர ஊழியக்காரங்கள எப்படியோ இருக்கலாம், ஆனாலும் என் பிள்ளைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பேனாக்க, ஊழியக்காரன் என்ன செஞ்சாலும் சரி அதை பேசி சாபத்தை எடுத்துக்காதுங்க, விட்டுருங்க, ப்ரே பண்ணுங்க. இல்லையா விலகி போய்கிட்டு இருங்க. நீ பேசுன உன் வாழ்க்கை நீ சாபத்தில் தான் போவ. அதுங்களாம் ஊழியக்கார பிள்ளைங்க, பட் ஐ எம் டீச்சிங் them. நான் அதுங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்ப நல்ல மரமானது கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடுக்காது. மரம் நல்லதா கெட்டதான்னு இந்த கனியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்ப சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க என்னை வேதனைப்படுத்திட்டாங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு ஏற்றுக்க முடியலன்னு வச்சிங்களேன், கோபம் வரும். ஆனாலும் எப்படா காலையே ஆவோன்னு நான் வெயிட் பண்ணுவேன். ஏன் காலை எப்போ ஆவோன்னு நான் வெயிட் பண்ணுவேனாக்க, நேராக போயிட்டு கர்த்தரை துதிச்சிருவேன். கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். நல்லா தேவனை மேக்சிமமாக உயர்த்த ஆரம்பிச்சிருவேன். நல்லா தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருவேன். துதிச்சு தேவனை நல்லா சந்தோஷப்படுத்தி, நல்லா தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை மயங்க வச்சிருவேன். நம்ம துதிச்சு அவர் நாமத்தை உயர்த்தும் போது அவர் மயங்கிடுவாரு. அவர் மயங்கினப்ப நீங்க என்ன அனுமதி கேளுங்க, கொடுத்துருவாரு. உண்மை புரியுற மாதிரி மொழியில சொல்றேன், நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்ப இந்த மகன் என்கிட்ட மயங்கிட்டான்னு வச்சிங்களேன், அது இங்க வாடா பின்னாடி அப்படி சொன்னாக்க குடுக்கிட்டு ஓடி வந்துடுவான். நேற்று ஒரு ஒழித்து போனோம், அந்த பையன் பேரும் ஜோஷுவா தான். ரொம்ப பிடிச்சிருச்சு போல, பக்கத்திலே நிக்கிறான், சாப்பாடு கொடுக்குறான், நான் எதை சொன்னாலும் சிரிச்சு அப்படியே சந்தோஷமா ஆயிட்டான். ரசத்தை வந்து ஊத்துறான், பனானா வந்து வைக்கிறான். ஐயோ ஆண்டவரே நல்ல வேலை இன்னைக்கு தப்பிச்சேன். பாஸ்டர் இன்னைக்கு சப்பாத்தி தானே செஞ்சிருக்கிறீங்க. அப்பா ஊழியக்காரர் அப்படித்தான் சொல்லுவாரு, நம்ம கனப்படுத்துவோம் அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருப்பாங்க. நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஐயோ யாராச்சும் ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க. அது எப்படி பாஸ்டர் ஊழியக்காரர் வராரு, நம்ம நல்லா கனப்படுத்தி அனுப்பணும், சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி போடுங்க, அப்படி எந்தோ செஞ்சுட்டீங்களான்னு பயந்துட்டேன். அப்பா சந்தோஷம். தினமும் சாப்பாடை வச்சு, அதனால தாங்க நான் சொல்றேன், நிறைய ஊழியக்காரங்க இந்த இந்தியால வியாதியில அலையிறாங்க. யாரால தெரியுங்களா? தேவ ஜனங்களை தான் அந்த வியாதி ஏத்தி விடுறது. இனிப்பு, ஐயோ ஆண்டவரே, நல்ல வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நல்லா பாத்துக்கிச்சு அந்த தம்பி. ஏன்னா அந்த தம்பி மயங்கிருச்சு என்கிட்ட, என்னை பார்த்து மயங்கிருச்சு போல. போய் கட்டி பிடிச்சி என்ன ஏன் தம்பி அப்படின்னு கேட்குவோம், ஒரே சிரிப்பு. அவனுக்காக ப்ரேயர்லாம் பண்ணான்னு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். பணிவிட செய்ய ஆரம்பிச்சுட்டான், அதோட எங்கேயும் போகாம. அதனால பிரியமானவர்களே, நல்லா மேக்சிமம் தேவனை மகிமைப்படுத்துருங்க, தேவனை மயக்கிருங்க. நம்ம மகிமைப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்துறதா சொல்றேன். அவர் மயங்கிருவாரு, துதியில அவர் மயங்கிருவாரு. நம்ம துதிச்சு அவரை மகிமைப்படுத்தும் போது நல்லா அப்படி மயங்கிருவாரு அவரு. அதுல அவர் அப்படி அப்படியே மாறிடுவாரு மொத்தமா. நல்லா மகிமைப்படுத்திட்டு அப்புறம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, அப்புறம் எல்லாம் போயிட்டு நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த நபர் இந்த மாதிரி பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது ஆண்டவரே.
யார்கிட்ட போய் சொல்ல மாட்டேன். எந்த ஊழியக்காரங்க எனக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருப்பாங்க, போறாங்க வருவாங்க, யாருக்கிட்டே போயிட்டு ஒரு ஆளை பிரித்து இன்னொரு ஆள்கிட்ட நான் பேசவே மாட்டேன். பேச வந்தாக்கா கூட அதை நெகட்டிவா வருவாங்க, பாசிட்டிவா மாத்தி அனுப்பிடுவேன். பார்த்தாரு உங்களுக்கு தெரியுமா இவங்க அப்படி, ஒரு வேளை உடம்பு முடியாம இருக்கும், பாவம் அவங்களே ஒரு விசிக்காளி தானே, விடுங்கய்யா, அது நீ செஞ்சுட்டியா, போ சரி போ முடிஞ்சு. அப்பாவா இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கண்டிச்சிருவேன். I'm a good father, spiritual father and physical father too. அப்பாவா இருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல நல்லா கொடுத்து விட்டுருவேன். ஆண்டோட அன்புல என் பிள்ளைக்கும் அப்படித்தான், அணைக்க வேண்டிய இடத்துல அணைச்சிருவேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு இருக்கிறீங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம், தலைக்கு மேல. யார் வாழ்க்கைலாம் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் பஸ்தத்துக்கு அப்புறம் அப்படி இருக்குங்க கை தூங்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் எங்க பாருங்க, என் கையை மேல உயர்ச்சி பாருங்க, எனக்கும் அப்படித்தான் வேணும். அப்ப நம்ம ஒண்ணு செய்யணும். இதுக்கு முன்ன நம்ம எப்படி இருந்தோம், டோன்ட் கேர், நோ ப்ராப்ளம். ஆனா இனிமே நம்ம எப்படி இருக்க போகிறோம்? அதுக்கு முன்ன அப்படி இப்படி இருந்திருக்கலாம், ஆனா இனிமே எப்படி இருக்க போறோம்? நீங்க கேளுங்க, பாஸ்டர் இங்க இருக்கிறாரு, இந்த 4-5வது மீட்டிங் நடக்குது, இந்த ஒரு வாரம் தான் வந்தேன், ஒரு வாரம் தான் இருப்பேன், போயிடுவேன். அப்புறம் திருப்பி ஸ்ரீலங்காக்கு 9வது மாசம் போறேன், அதுக்கு மேல இருக்க மாட்டேன். இந்த ஒரு வாரத்துல நான் எந்த சேர்ச்சிலையாச்சும் இப்படி பேசிருக்கிறான்னு கேளுங்களேன், பேசுனதே இல்லை. ஆனா இந்த சேர்ச்சில் ஆண்டவங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ஆண்டவங்க ரொம்ப நேசிக்கிறாருங்க. நம்மளாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பாருங்க, இந்த அம்மா எவ்வளோ அழகா இருக்குங்க அம்மா, தலையில ஒரு வெள்ளை போட்டு நல்லா கம்பளியெல்லாம் போட்டு மூக்கில் மூக்கத்தி குத்திட்டு சாரிலாம் போட்டு, அம்மா உங்களே தான், உங்களே தான் அக்கா, உங்களே தான் அக்கா, அக்கா கூப்பிட்டுக்கிறேன். ஒரு தடவை அப்படிதான் நான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், அவங்கள ஆண்டின்னு கூப்பிட்டுட்டேன். நான் வாக்கிங் போகும்போது ஒரு அவங்கள பார்க்க ஆண்டி மாதிரி தான் இருந்தாங்க, ஆண்டி தான் எனக்கு ஆண்டின்னு கூப்பிட்டேன். ஐம் நாட் ஆண்டிடா, ஐம் 56 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பார்த்தேன், அதோட என் மேல கொஞ்சம் என்னை பார்த்தாலுமே அப்படி தெரியாம போவாங்க. அப்ப நான் என்னோட ஸ்டைல கொஞ்சம் மாற்ற ஆரம்பிச்சேன், ஹலோ சிஸ்டர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன். டக்குன்னு வந்து நின்று, யா ஓ யூ லுக் வெரி குட்ல, எஸ் ஐ லுக் குட்டா, நல்லா இருக்குண்ணா, ஆமாவா, உன்னோட ஃபேஸ்க்கு என்ன ஸ்கின் பாய்க்கிறேன், ஓ நான் வந்துட்டு அந்த லோஷன் இருக்குல்ல, அது ஒரு அதை என்கிட்ட கதையை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அதனால அம்மான்னு கூப்பிட்டேன், முறைச்சிடாதீங்கம்மா, அக்கான்னு கூப்பிட்டுட்டா எவ்வளோ அழகா இருக்கிறாங்க. இப்படியாக நம்மளாம் ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கோம். பட் ஆண்டருக்கு தெரியும் என்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் தடையா இருக்குது. ஆண்டருக்கு தெரிஞ்சிருக்குது ஏன் நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியல. ஆண்டர் ஒருவர் தான் அறிஞ்சிருக்கிறார். அதை அறிந்த தேவன், அதை தெரிந்த தேவன், என் ஜனங்கள் ரொம்ப காலமா ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத மனுஷன் வாழ்க்கை நல்லா இருக்கிறான், ரட்சிக்கப்படாதவங்க பிள்ளைங்க நல்லா இருக்குதுங்க, ஆனா ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளை வாழ்க்கை, ஜபம் பண்ற என் பிள்ளை வாழ்க்கை, ஜபம் பண்ற என் வாழ்க்கை, ஜபம் பண்ற புருஷ வாழ்க்கை, ஜபம் பண்ற குடும்பத்தோட சூழ்நிலை இப்படியாக இருக்குது, என் சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த என்ன ரீசன், காரணம் தெரியாம இருந்திருக்கலாம். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன். மலேசியா தேசத்திலிருந்து பார்த்த ஆல்பர்ட் வேதநாயகம், நல்ல பேரு, வேதநாயகம் என் பேரு. ஓ அப்படி வரீங்களா, வேதத்துக்கே நாயகன் அப்படின்னு சொல்லுகிறார் பாருங்க. பார்த்த வேத நாயகம் யாருன்னே எனக்கு தெரியாது, நான் யாரு அப்படின்னு பார்த்த வேதநாயகத்துக்கும் தெரியாது. இவர் போஸ்டரை போட்ட பிறகுதான் என் கூட்டாளி எனக்கு அடிக்கிறாரு, மலேசியால பினாங் தேசத்துல இருக்கிறாரு. பாஸ்டர் நீங்க பாஸ்டர் ஆல்பர்ட் வேதநாயகத்துக்கு சர்ச்சுக்கா போறீங்க 20ஆம் தேதி? நான் முதல்ல போஸ்டர் போட்டுட்டேன், அப்புறம் நான் பார்க்கல பேரெல்லாம், அப்புறம் தான் எனக்கு ஒரு ஊழியக்காரங்க பேரா தெரிஞ்சு. ஆமா பாஸ்டர் அவர் சர்ச்சுக்கு நான் போயிருக்கேன் பாஸ்டர், 2 வருஷம் முன்னுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஆமா பாஸ்டர், போங்க பாஸ்டர் போய் கலக்குங்க அப்படின்னு சொன்னாரு.
அப்ப அது வரைக்கும் இவர் யாரு, இவர் பேரு என்னது, இவர் எப்படி இருப்பாரு, போஸ்டர்ல பாக்குறத விட இப்ப ரொம்ப அழகா இருக்கிறீங்க பாஸ்டர். எல்லாம் நீங்க போட்டோ போட்டு தான் ஆகணும். ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? அங்க இருந்து மலேசியா தேசத்துல இருந்து கொண்டுட்டு வந்து இந்த பலிப்பீடத்துல பாஸ்டர் மூலியமா ஆண்டவர் எண்ணெய் ஏத்தி உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். அதை நம்புற பிள்ளைகள் மாத்திரம் தலைக்கு மேல கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் அல்லேலூயா சொல்லி தேவனை நல்லா மகிமைப்படுத்துமா இந்த ராத்திரி வேளையில. இந்த நாள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த நாள் பிரசங்கம் முடிந்த கையோட நான் உங்களுக்காக செபிக்க ஆரம்பிக்க போகிறேன். தேவ அபிஷேகம், தேவ வல்லமை, தேவனோட கிருபை உங்களை தொட்டு எல்லா சூழ்நிலையும் மாத்தி போட போகிறது. எந்த பிள்ளைகள் தன் செஞ்ச தவற உணர்ந்தாங்களோ, எந்த பிள்ளைகள் இனி இந்த மாதிரி வார்த்தைகள் எனக்கு வேணான்னு எண்ணினாங்களோ, எந்த மகன் எந்த மகள் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லி அதை உணர்ந்தாங்களோ, ஆண்டவர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் மாத்திரம் இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு தடையாக இருந்திருக்குது. மலேசியால இருந்து ஒரு ஊழியக்காரன் அவர் என்கிட்ட சொல்லி நான் சொல்லல, நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ஊழியக்காரங்க நாங்க எப்பொழுதுமே அப்படிலாம் பேச மாட்டோம். அவங்க சொல்லி இவங்க சொல்லி அவங்க சொல்லி இவங்க சொல்லி நாங்க கேட்கறதுக்கு ஜபத்துல இருக்கிறோம். இல்ல நான் சொல்லி இவரு கேட்கறதுக்காக ஜபத்துல இங்க வந்து ஊழியத்துக்கு வராரு, இங்க வந்து பிரசங்கம் பண்றாரு. நான் சொல்லி அவர்கிட்ட பிரசங்கம் பண்றதுக்கு அவர் இங்க வந்திருக்கிறாரு. இல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க செய்வோம். கர்த்தர் என்ன பேச சொல்றாரோ அதைத்தான் நாங்க பேசுவோம். அல்லேலூயா. அப்படி எல்லாம் எந்திரிச்சு வண்ணமாக இருப்போமா? பைபிள்லாம் எடுத்து வாரத்தில் வச்சிருங்க. அப்புறம் பைபிள்லாம் மிதி பட்டுரும். எல்லாத்தையும் எடுத்து ஓரத்தில் வைங்க. எல்லாம் யாரெல்லாம் தேவனோட அபிஷேகம் தேவ வல்லமை வேணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த அபிஷேகம் இந்த வல்லமை வந்து இறங்கின கையோட வேற லெவல். நாங்கள் கிட்ட கூட வர வேணாம், எல்லாமே மாறிடுவாங்க. அதோட ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும், தன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், குடும்பத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும், தன் பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகும்.